எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டு. இன்றைய தியான வகுப்பை துவங்கும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாமல் நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கு. அமைதி என்ற வார்த்தையை பற்றி நாம் ஆழமான புரிதலையும் உணர்வையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அமைதி என்ற வார்த்தை அமைதி என்ற வார்த்தை நம்முடைய மனதின் முழுமையான ஆரோக்கிய நிலையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த அமைதி என்பது நம்முடைய மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். இதுதான் மனதின் ஆரோக்கியத்தின் சமநிலைத்தன்மையின் அடிப்படை தன்மை. மனம் சமநிலைத்தன்மையில் இருக்கிறது என்றால் மனம் அமைதியில் இருக்கிறது என்ற அர்த்தம். மனம் அமைதியில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனம் சமநிலைத்தன்மை என்பதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த அமைதி எப்போது சாத்தியம் என்றால் மனம் சமநிலைத்தன்மையில் இருக்கும்போது சாத்தியம். மனம் சமநிலைத்தன்மையில் இல்லாத நிலைகளில் நமக்கு இருக்கக்கூடிய அமைதி என்பது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு தரப்படுவதாகும். அமைதி என்பது நேற்றைய வாழ்க்கையை பற்றிய எந்த விதமான அதிருப்திகளோ கவலைகளோ நாளைய வாழ்க்கையை பற்றி எந்த விதமான பயமோ கவலைகளோ இல்லாத ஒரு நிலை. இந்த நிலை இறைவன் புறத்திலிருந்து நமக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அதாவது கடந்த காலத்தை பற்றிய கவலைகளையும் வருங்காலத்தை பற்றிய கவலைகளையும் பயங்களையும் இறைவன் மறக்கடிக்க செய்கின்றான். அந்த சில கால பொழுதுகளில் நம்மை அதை நினைக்காதபடி செய்து விடுகின்றான். இதனால் நம்முடைய மனதில் அமைதி ஏற்படுகிறது. ஆனாலும் நாம் இந்த அமைதி என்ற நிலையில் நிலை பெற்றுவிட வேண்டும். நாம் தவறான வழிகளில் செல்லும் போது இறைவன் அந்த நம்ம மறந்திருந்தோம் தானே, அதை ஞாபகப்படுத்தி விட்டுறான். ஏன் ஞாபகப்படுத்தி விட்டுறான்? மறக்க வச்சிருக்கலாமே, கொஞ்சம் நிம்மதியா இருக்கே.
நீங்கள் தவறான வழிகளில் செல்கிறீர்கள். நீங்கள் அமைதிக்கு தகுதியற்ற விளைச்சல்களை அறுவடை செய்வதற்காக நீங்கள் இந்த செயல்களை செய்கிறீர்கள். இந்த உலகம் நியாயத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியது. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய செயல்களுக்கான விளைவுகள் கிடைக்கப் பெறுவார்கள். நாம் தவறான வழிகளில் செல்லும்போது நிச்சயமாக அந்த விளைவுகளை தவறான விளைவுகளை நாம் கிடைக்கப் பெறுபவர்களாக இருப்போம். எனவே இறைவன் மீண்டும் அதை நினைவுபடுத்து. கவலை, பயம் இந்த 2மே நம்மள நேர் வழிக்கு செலுத்தக்கூடிய ஒரு கருவிகளாக இருக்கின்றன. அது வரும்போது நம்ம கொஞ்சம் ஒழுங்காயிடுறோம். ஐயோ! நாளைக்கு இது பண்ண வேண்டியது இருக்கே, அது பண்ண வேண்டியது இருக்கே. லாஸ்ட் டைம் நம்ம இப்படி ஆயிடுச்சுமே, மிஸ் ஆயிடுச்சே. இனிமேல் நம்ம இப்படி இருக்கணுமே. ஸோ இதனால நம்ம என்ன பண்றோம்? தவறான வழியிலிருந்து நேரான வழிக்கு வந்துரும். அப்ப இறைவன் அதுக்காக தான் நம்ம அந்த கவலைகளையும், பயத்தையும் ஏற்படுத்துறான். இப்ப இந்த கவலைகளும், பயங்களும் இல்லாத அமைதியான நிலை என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நாம் நிச்சயமாக விழிப்புணர்வோடு தவறான பாதைகளிலிருந்து விலகிக் கொண்டு, தவறான குணங்களிலிருந்து விலகிக் கொண்டு, நன்மையான குணங்களை மேற்கொண்டு வாழ வேண்டும். அவ்வாறு வாழும்போது நம்முடைய மனதில் அமைதி ஏற்படுகிறது. இந்த அமைதியினுடைய விளைச்சல்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் உங்க மனசு ஒரு அமைதி இருக்குதுங்க. நாளைய வாழ்க்கைய பத்தி எந்த கவலையும், பயமும் இல்ல. கடந்த காலத்தின் அத்தனையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் இறைவனுடைய தீர்ப்பு என்று. அதிருப்தியே இல்ல. இப்ப நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன், அமைதியா இருக்கேன். இதற்கான விளைச்சல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. நிச்சயமாக நாளை வாழ்க்கையில் உங்களுக்கு அது உண்டு. இந்த விளைச்சல்கள் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால், நாம் தொடர்ச்சியாக அமைதி நிலையில் இருக்க வேண்டும். இந்த அமைதியை தக்க வைத்துக் கொண்ட நிலையில் இருக்க வேண்டும். அமைதி என்பது எப்போது ஏற்படும் என்றால், நமக்கு இறைவன் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்றால், நம்முடைய மனம் சமநிலை தன்மையில் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இறைவன் மேல உண்மையான நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயம் கேட்கிறோம். ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். இது நமக்கு வேணும், இது இறைவன் தருவான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டோம் என்றால், அது நம்பிக்கை கிடையாது. அது நிச்சயமாக நம்பிக்கை கிடையாது. நாம எதெல்லாம் பார்க்கலையோ, எதெல்லாம் பார்க்க முடியாதோ, அது எனக்கு வேணும், அது எனக்கு இறைவன் தருவான்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? அதுதான் உண்மையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் அமைதியை ஏற்படுத்தும். ஏற்கனவே பார்த்துவிட்ட ஒரு பொருளை நீங்கள் விரும்பி, ஆசை கொண்டு, அதை எனக்கு தருவான், இறைவன் தருவான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கும்போது, அந்த நம்பிக்கை என்பது நிச்சயமாக மனதில் அமைதி ஏற்படுத்தாது. மாறாக அதற்கு ஆப்போசிட்டான விளைவுகளை ஏற்படுத்தும். பயத்தையும், பதட்டத்தையும் ஏற்படுத்திடும். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு கார் பார்க்குறீங்க. எனக்கு இந்த கார் வேணுங்க அப்படின்னு நீங்க மனசுல விரும்புறீங்க. உடனே நீங்க நம்பிக்கையாளராச்சே, இறைவன்ட்ட கேட்டுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு, இறைவனே எனக்கு இந்த கார் வேணும். ஓகேப்பா நம்ம இறைவன்ட்ட கேட்டா இறைவன் தருவான். நம்ம நம்பிக்கையோட இருப்போம். அப்படியே நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா, இது நம்பிக்கை அல்ல. இந்த நம்பிக்கை உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். இறைவன் எப்ப தருவானோ? ஒருவேளை மறந்திருப்பானோ? ஃபோட்டோ எடுத்து ஒட்டிருவோம். திரும்ப திரும்ப கேட்போம். இவனுக்கு 1000 வேலை இருக்கும். நம்ம கார் கேட்டதெல்லாமா ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். அப்படி கேட்போம். இன்னும் போ கேட்டு 6 மாசம் ஆயிருச்சு. இன்னும் வரல காரு. வர்ற மாரியான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லையே. வருமோ? வராதோ? இந்த மாரி நாம் கொண்ட நம்பிக்கை, நம்பிக்கை என்ற ஒரு சொல்லின் மீது, ஒரு தன்மையின் மீதே நம்பிக்கை இழக்க வைத்துவிடும். ஏனென்றால் நிச்சயமாக இறைவன் நீங்கள் உங்களுடைய புலன்களால் பார்த்துவிட்ட ஒன்றை நீங்கள் விரும்பும்போது, அதை தரக்கூடியவனாக அவன் இல்லை. நீங்கள் மறைவானவற்றை கேட்கும்போது அதை தரக்கூடியவன். நீங்கள் குணங்களை வேண்டும்போது, அது நிச்சயமாக வரும். அதை வருவதை நீங்கள் உணர முடியும். அந்த அந்த குணங்கள் தான் பொருளை ஈர்க்க முடியும். நன்மையான நன்மைகளை தரக்கூடிய பொருள்களை ஈர்க்க முடியும். அப்போ இறைவன்ட்ட நம்ம என்ன கேட்கணும்? என்ன கேட்டுட்டா நம்மளால உண்மையான நம்பிக்கையோட இருக்க முடியும்? குணங்களை கேட்க வேண்டும். அது கூட குணங்கள்ல கூட ரொம்ப ஸ்பெசிஃபைடாவும் நம்ம கேட்கக்கூடாது. கோவப்படாத ஒரு மனம் வேண்டும். எப்போதுமே கவலைப்படாத ஒரு மனம் வேண்டும். எதுவுமே கேட்கக்கூடாது. இறைவனே உன்னுடைய குணங்களைக் கொண்டு என்னை வாழ வை. அவ்வளவுதான். இறைவனுடைய குணம் என்னன்னு கூட நமக்கு தெரிய தேவையில்ல. அத நம்ம பார்க்கவே தேவையில்ல. அத நம்ம தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது.
இறைவனே உன்னுடைய குணங்களை கொண்டு எனக்கு உதவி செய். இதன் மீது நான் நம்பிக்கை கொள்கின்றேன். இதுதான் உண்மையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் அமைதியை தரும். இந்த அமைதிதான் நன்மைகளை ஈர்க்கும். நன்மைகளில் பொருளும் அடக்கம்தான். அதுவும் ஈர்க்கப்படும். இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைதி எப்ப தெரியுமா அந்த அமைதி வரும்? இந்த நம்பிக்கை நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய குணங்களில் நம்முடைய குணங்களில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்களை நாம் உணர்கிற போது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய அமைதியே உண்மையான நிலைத்த அமைதி. அந்த அமைதிக்கான விளைச்சல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அமைதி கொடுக்கப்பட்டாச்சா, விளைச்சல் கொடுக்கப்பட்டாச்சு. அமைதி கொடுக்கப்பட்டாச்சா, விளைச்சலும் கொடுக்கப்பட்டாச்சு. அமைதி, அமைதிக்கான விளைச்சல்கள் தொடர்ந்து வருகிறது. இதுவே அமைதியும் சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. இது இறைவன் மீதான நம்பிக்கையை கொண்டுதான் சாத்தியம். இறைவன் மீதான நம்பிக்கை என்பது நமக்கு என்ன தேவையோ அதை இறைவன் நிறைவேற்றி தருவான் என்பதன் மீதான நம்பிக்கை தானே. நமக்கு மறைவானது தான் தேவை. குணங்கள் தான் தேவை. அதுதான் நிறைவேற்றி தரப்படும். அந்த குணங்களை கொண்டுதான் பொருள்கள் வருகின்றன. இறைவன் பொருள்களை தரக்கூடியவன் அல்ல. உங்களுக்கு கார் தர்றதும், வீடு தர்றதும் இறைவனோட வேலை கிடையாது. குணங்களை வேண்டுங்கள், குணங்களை தருவான். குணங்களால் அது ஈர்க்கப்படும். குணங்களை கொண்டு ஈர்க்கப்படுவதுதான் பொருளாக இருக்கிறது. அது நல்ல பொருளாக இருக்கட்டும். எல்லா குணங்களுமே பொருள்களை ஈர்க்கும். நல்ல குணங்களால் ஈர்க்கப்பட்ட பொருள்களால் உங்களுக்கு நன்மை உண்டு, குளிர்ச்சி உண்டு, அமைதி உண்டு. கெட்ட குணங்களால் ஈர்க்கப்பட்ட பொருள்களில் அதற்கு இணையானதே உண்டு. இவ்வளவுதான். அதனால இன் ஷார்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இறைவன்ட்ட ஏதாவது பிரார்த்தனை வைக்கிறதா இருந்தா, எந்த பிரார்த்தனையுமே வைக்க வேண்டாம். ஏன்னா, ஒரே ஒரு பிரார்த்தனை. நம்ம வைக்கக்கூடிய பெரும்பாலான பிரார்த்தனைகள் பொருளாக இருக்கின்றன. பார்த்துவிட்ட பொருள்களாக இருக்கின்றன. இதே மாதிரி இது, அது அல்லது நாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் அறியாத ஒன்றை, நீங்கள் சுவைத்திராத ஒன்றை, நீங்கள் அனுபவித்திராத ஒன்றை, உங்களுடைய புலன்கள் தீண்டி இருக்காத ஒன்றை இறைவனிடம் வேண்டுங்கள். அது குணங்களாகும். அந்த குணங்களை கூட நீங்கள் பொதுவாக இறைவனே உன்னுடைய குணங்களில் இருந்து என்று கேளுங்கள். அவரை மாரி நான் பொறுமையா இருக்கணும். இவரை மாரி நான் கோவப்படாம அந்த அறிவு தீண்டல் கூட தேவையில்லை. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கூட தேவையில்லை. இறைவனே உன்னுடைய குணங்களைக் கொண்டு என்னை வாழ வைப்பாயாக. இந்த ஒரு பிரார்த்தனை மிக மேன்மையான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையின் விளைவாக நமக்கு அமைதி ஏற்படும். ஏனென்றால் இந்த பிரார்த்தனைகளை இறைவன் அங்கீகரிக்கிறான். உடனுக்குடன் அந்த குணங்கள் மாறுகிறது. அந்த மாற்றங்களை நாம் உணர முடியும். அந்த குணங்களில் நாம் உயர்வதை உணர முடியும். இதன் விளைவாக அமைதி ஏற்படும். இந்த அமைதியே நிலையான அமைதி. இதற்கான விளைச்சல்கள் சர்வ சத்தியமாக உண்டு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த ஒரு அழகிய புரிதலை நினைவில் வைத்துக்கொண்டு இன்றைய தியான செயல்முறை நாம் துவங்குவோம். இந்த தியானம் என்பது நம்மை இறை நெருக்கத்தில் வாழ்வின் முழுமையில் ஆக்கக்கூடிய ஒரு சிறு கருவி என்ற உணர்வோடு தியானத்தை தொடங்கலாம். நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். புற உலகத்திலிருந்து விடுபடுவோம். நமக்கான உலகத்தில், அக உலகத்தில் நுழைவோம். நம்முடைய உள்ளத்தை நோக்கிய பயணம் இது. விருப்ப உணர்வோடு, ஒரு ஆர்வத்தோடு நாம் நம்முடைய அக உலகத்திற்குள் செல்வோம். உடல் அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தப்படட்டும். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான மூச்சோட்டம், இயல்பான உள்மூச்சு, வெளிமூச்சு.
மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். அதிட்டானவை உறுதியாக பேணிக்கொள்ளுங்கள். இயல்பான மூச்சோட்டம், இயல்பான கவனம், உணர்வுடன் கூடிய கவனம். மூச்சு நமக்கு தரப்படுகிறது, நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். உயிர் உயிர் என்பதனுடைய ஒரு அற்புதமான அடையாளமாக மூச்சோட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது. உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டு உயிரை உணரக்கூடிய வாய்ப்பு மூச்சோட்டத்தை உணர்வோடு கவனிக்கக்கூடிய தன்மையிலிருந்து நமக்கு கிடைக்க முடியும். மூச்சின் மீது கவனம், உணர்வு. ஆன் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆயிடுங்க. சாட்சி பாவனையில் நடைபெற வேண்டும். மனதிலும் உடலிலும் எந்த ஒரு நிகழ்வு, மாற்றம், தூண்டல் நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஆதரவு, எதிர்ப்பு நிலைப்பாடுகளை மேற்கொள்ளாதீர்கள். செயல் நோக்கமற்ற ஒரு கவனத்தை அவைகளின் மீது வெளிப்படுத்து. முழுமையான ஒரு பார்வையாளராக இருந்து உங்கள் நிகழ்வுகளை கவனித்து வாருங்கள். வெறுமனே கவனம், இயல்பான கவனம், உறுதியான அதிட்டான பேணிக்கொள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்துள்ளோம். நாம் அனைவருமே நம்முடைய பிரார்த்தனைகள் சீக்கிரம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் அது நன்மையான தன்மையில் அடைந்து கொள்வது என்பது இறைவனிடம் குணங்களை வேண்டுவது. ஒரே ஒரு பிரார்த்தனை, இறைவனே உன்னுடைய குணங்களில் என்னை வாழ வைப்பாயா. இறைவனுடைய குணங்களை நாம் அறிந்தவர்கள் அல்ல. அவனுடைய குணங்களை நாம் கேட்கும்போது நிச்சயமாக இறைவன் நமக்கு அதனை விரைவாக தருகிறான். அன்னைக்கு ஒரு நாள் நான் இந்த ஏர்டெல் ஷோரூம் போயிருந்தேன். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ப்ரீபெய்டு சம்மந்தமாக ஏதாவது கேட்டிங்கன்னா உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. போஸ்ட் பெய்டு கனெக்ஷன் வேணும்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். உடனே உங்களுக்கு ஒரு 4 பேர் சூழ்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு இது. அந்த மாதிரி தான் இறைவன்கிட்ட நீங்கள் குணங்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இறைவன் விரைந்து உங்களுக்கு அதை தருவான். ஏனென்றால் இறைவனுக்கு நாம் நல்லபடியாக இருக்கணுன்றது தான் அவன் அவன் கொண்ட விருப்பமாக இருக்கிறது. அவன் அதற்காகத்தான் அத்தனை வழிமுறைகளையும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கு. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய அத்தனை நன்மைகளையும் குணங்களை கொண்டுதான் ஈர்த்து கொள்ள முடியும் என்பதுதான் மனிதனுடைய அமைப்பு. இதுதான் அவனுடைய படைப்பு அமைப்பினுடைய தன்மையே. எந்த குணங்களை கொண்டு? இறைவனுடைய குணங்களை கொண்டு. இறைவனுடைய குணங்களை நீங்கள் கேட்கும்போது உடனடியாக நமக்கு தரப்படும். அந்த குணங்களை கொண்டு நமக்கு இறைவன் மீதான நம்பிக்கை அதிகமாகும், உறுதியாகும். அந்த நம்பிக்கையினுடைய விளைவாக அமைதி ஏற்படும். இந்த லைஃபோட டோட்டல் பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். புதிய பார்வைகள் நமக்கு தரப்படும். புதிய பார்வைகள். அந்த புதிய பார்வையில நம்ம வாழ்க்கையை பார்க்கணும், வாழணும். அதுதான் நம்முடைய ஆன்மீக உயர்ச்சியில அது ஒரு முக்கியமான மைல்கல். குணங்களை வேண்டி, அந்த குணங்களை பெற்று, அந்த குணங்களின் அடிப்படை, இறைவனுடைய குணங்களின் அடிப்படையில் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை. ஒவ்வொரு மனிதரையும், ஒவ்வொரு படைப்பையும் இறைவனுடைய குணங்களை கொண்டு பார்க்கக்கூடிய அந்த அனுபவமே ஒரு பரவசமான ஆன்மீக அனுபவமாக இருக்கும். அது நிச்சயமாக நமக்கு உண்டு. அதை நாம் விரும்ப வேண்டும். அமைதி ஏற்படும். அமைதிக்கான விளைச்சல்கள், அமைதி ஏற்படக்கூடிய அந்த நொடிப்பொழுதே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது சொற்ப நேரமோ, நீண்ட நேரமோ அந்த விளைச்சல்களை நாம் கிடைக்கப் பெறுவோம். இப்போது நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள் நம்முடைய மனதில் இருந்த அமைதியின் விளைச்சல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அது இறைவன் ஏற்படுத்திய அமைதி. நம்முடைய கேடுகளை மறக்கடிக்கச் செய்து, கவலைகளை, பயங்களை மறக்கடிக்கச் செய்து இறைவன் கொடுத்த அமைதி, அதனுடைய விளைச்சல்கள். இன்னும் நாம் இறைவனுடைய குணங்களை கேட்கும்போது அவன் புறத்திலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அமைதி என்பது இன்னும் நிலையானது, உறுதியானது. அதனுடைய விளைச்சல்கள் இன்னும் உறுதியானதாகவும், நிலையானதாகவும் இருக்கும். இது ஒரு அற்புதமான விஷயம். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு நமக்கு ஒரு டீச்சிங் செஷன் இருக்குது. முக்கியமான ஒரு டாபிக். நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் பத்தி, அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத பத்தி ஒரு டீச்சிங். இன்று செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு சேம் மீட்டிங் ஐடி பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் நம்ம அதை மற்ற ப்ராக்டிஷனர்ஸ்க்கு நம்ம கூப்பிடுறதா இருந்தால் அதை டிசைட் பண்ணல. ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஐடி அப்டேட் பண்ணால் அந்த ஐடி, அப்டேட் பண்ணலன்னா சேம் ஐடி யூஸ் பண்ணிக்குவோம். இன்று மாலை 6:30 மணிக்கு.
தேங்க்யூ வெரி மச்.